கிழவிங்கெல்லாம் நல்லா கம்மஞ்சோரை தின்னுட்டு கல்லு கணக்காக கிடக்குதுங்க. அதான் எம்புட்டு மண்ணு தூக்க முடியுது. நம்மளால ஒரு களக்கட்டு மண்ணள்ளி அந்தாண்டு போட முடியல. சுகன், சோகினி, திக்குவாய், தினுசா, நெட்டவள்ளி எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு நம்ம திருட்டுத்தனமாக கருவேப்பிள்ளை கொல்லைக்கு களபறிக்க போகிறோம். அட்டையெல்லாம் கொடுத்துட்டேன். 100 நாள் வேலைக்கு கையெழுத்து போட 2 மணிக்கு வந்தால் போதும். சம்பளமெல்லாம் வந்துடும். நம்ம காலை இருக்கு பேசிட்டேன். அதனால் நைஸாக ஓடிடுவோம். வாங்க. இங்கே ஒரு 300 கருவேப்பிள்ளையில் களபறிச்சோம்னா அங்கே ஒரு 150 ரூபா தராங்களாம். 450 ரூபாயோட வீட்டுக்கு போனால் செலவுக்கு ஆகும்ல. அப்படி போடு அருவால. என் மாமியாவை போய் விருப்பத்திட்டு வர்றேன். வீட்டில் நீ வெட்டியாக உட்காந்துருக்கடி. இன்னைக்கு நான் வருமானத்தோடு வர்றேன்டின்னு. வாங்க வாங்க போகலாம் வாங்க. ஆஹா, கருவேப்பிள்ளைக்கு களபறிக்க 300 ரூபா சம்பளம் தராங்க. நம்ம 150 ரூபாய்க்கு ஆள் அழைச்சிட்டு போகிறதுனால கமிஷன் காசு நிறைய வரும். செம்ம வேட்டை தான் இன்னைக்கு. ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட திக்குவாய் தினுசா. 100 நாள் வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு அங்கே அட்டையை கொடுத்துட்டு கருவேப்பிள்ளை கொல்லைக்கு கலகலப்பா களபறிக்க வந்திருக்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு எங்களோட நீங்களும் வாங்க பாருங்க. டெய்லி காலையில் 9 மணிக்கு வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே அந்த பெல் பையன் இருப்பான். அவன் மண்டையில் நறுக்குன்னு கொட்டினீங்கன்னா வழி தாங்க முடியாமல் டெய்லி டான் 9 மணிக்கெலாம் வீடியோ வந்துடும். மறக்காமல் பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. என்ன ரேவா, 100 நாள் வேலைக்கு போகிறோன்னு போய் சொல்லிட்டு உன் புரோக்கர் வேலையை கரெக்டாக பார்க்குற. கருவேப்பிள்ளை கொல்லைக்கு கூப்பிட்ற. என்ன மேட்ரு? எவ்வளோ சம்பளம் தருவாங்க? ஏ நெட்டவள்ளி, 100 நாள் வேலையில் நம்மளுக்கு ஆள் இருக்குது. அதான் அட்டையை கொடுத்துட்டு அங்கே ஒரு ப்ரெசண்ட்டை போட்டுட்டு அப்படியே வர்றோம். வந்து கருவேப்பிள்ளை கொள்ளையில் கலகலப்பாக வேலையை பார்க்குறோம். அதுக்கப்புறம் 2 சம்பளத்தையும் வாங்குகிறோம், வீட்டுக்கு போகிறோம். ஏ ரேவதி, என்ன இருந்தாலும் நீ பண்ணுறது தப்புடி. உழைக்கிற காசே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. நீ என்னடானா அங்கே பாதி வேலையும் இங்கே பாதி வேலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா நம்ம தாண்டி வலிக்கு விழுந்துருவோம். அக்கா, 2ம் வேலை தான். ஒன்றும் திருட போகிறதில்ல, பொய் சொல்ல போகிறதில்ல. தெரியாமல் வந்து இங்கே வேலை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இதப்பா ரேவா, என் புருஷன் எனக்கு மாதம் 1 லட்சம் ஃபாரின்லேருந்து பணம் அனுப்புகிறான். அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இருந்தாலும் உங்கள் கூட எதுக்காக சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்னா, எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம், என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம், ஜாலி தான் முக்கியம். அதை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. இந்த காசு பணம்லாம் எனக்கு ஒரு சும்மா தும்சு மேட்ரு. அதுக்காக வரேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா நீ? ஆமாம், நல்லா ஜாலியாக இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் வரேன். என் நெட்டவள்ளி, உலக வழக்கம்னு ஒன்று இருக்குது. அம்மா இல்லாதவன் அம்மா இல்லையேன்னு அழுவான், அப்பா இல்லாதவன் அப்பா இல்லையேன்னு அழுவான், கூட்டாளி சரியில்லாட்டி கூட்டாளி சரியில்லையேன்னு அழுவான். நம்மள்கிட்ட எது இருக்கோ இருக்கிறத மறந்துடுவானுங்க. இல்லாததை நினச்சி அழுவுறதே இந்த உலகத்துக்கு வழக்கமாக போச்சு. அதே மாதிரி தான் உனக்கிட்ட காசு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு உனக்கு வாழ தெரியல. என்கிட்ட காசு இல்லை, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதை இருக்கிறவனுக்கு அருமை தெரியாது, இல்லாதவன் அதை தேடி ஓட வேண்டியதான். சூப்பர் ரேவதி, சூப்பர் சூப்பர். என்ன சுகன், சோகினி, 2 வேலைக்கு போகலாம்ல? உனக்கு சம்மதம் தானே? என்ன பண்ணுறது ரேவதி, ஆடி மாதம் முடிய போகுது. ஆவணி பிறந்தா பத்திரிக்கையாக வந்து குமியும். எல்லாத்துக்கும் காசு வேணுமே, என்ன பண்ணுறது? வந்து தானே ஆகணும். வரேன். எப்பா பார்த்தாலும் காசு காசு காசுன்னுட்டு ஏன் இப்படி இருக்கிறீங்க? செத்து போனா கூட நம்மள்ட்ட என்ன இருக்க போகுது? நெத்தி காசை கூட எடுத்துக்கிட்டு தான் நம்மள புதைக்க போறாங்க. ஏன் இப்படி காசு காசுன்னு அலையிறீங்க? நெட்டவள்ளி, காசு உன் புருஷன் கொடுக்குற 1 லட்ச ரூபாயில ஒரு 10,000 ரூபாய் எனக்கு கூட. உனக்கு தான் காசு தேவையில்ல தானே? அம்மாடி நெட்டவள்ளி, எனக்கு ஒரு 5,000 ரூபா மட்டும் கொடு. 1 லட்ச ரூபா பெரிய காசு, அவ்வளோ காசை கேட்டால் எனக்கு பாவம் பிடிச்சிக்கும். 5,000 ரூபா மட்டும் கொடு, போதும். உனக்கு தான் காசு வேண்டாமே, நாங்கள் தானே காசு காசுன்னு அலையிறோம். ஆமா நெட்டவள்ளி, வேலைக்கு போற, உன் புருஷனும் பணம் கொடுக்குறாரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்னத்தான் பண்ணுவ? உனக்கு எப்பவுமே என்டர்டைன்மெண்ட் மட்டும் தானே முக்கியம். அதனால எனக்கு கொஞ்சம் காசு கூட. என்ன நெட்டவள்ளி, செத்து போனால் நம்மள்ட்ட இருக்கிற நெத்தி காசை கூட எடுத்துக்கிட்டு தானே புதைக்க போகிறாங்க. அந்த காசை வச்சு என்ன பண்ண போகிற? எங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் கூடுவேன். உன் கூடவே சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல. ஆஹா, இவளுகள்கிட்ட பார்த்து உஷாராத்தான் பேசணும் போல இருக்குதே. எப்படிப்பட்டு போடுறாளுகளே. பாப்பா பொல்லாத ஆளாக இருப்பாளுகளாட்டு. ஏதாச்சும் கடை இருக்குன்னு சொல்லிவிடுவோம். இல்லாட்டி காசு காசு காசுன்னு டார்ச்சர் பண்ணிடுவாளுங்க. நெட்டவள்ளி, கழுத்து சுளுக்கிக்க போகுது பார்த்து. என்ன யோசனை? It's a problem of the only I am of the my பிரச்சனை of the ஏகப்பட்ட கடன் இருக்குது of the என்ன பண்ணுவேன் of the
காசே கையில் இருக்க மாட்டேங்குது. ஆஃப் த இனிமே காசு முக்கியம் இல்லைன்னு வா, எங்கேயே திறந்த நெட்டவள்ளி அப்படியே நசுக்கி விடுவோம். நசுக்கி வா போலாம். வாச கருவேப்பிலையே என்ன கட்டிக்க வந்த மாப்பிளையே, மாமன் பெத்த மல்லிகையே அத்தை பெத்த மன்னவனே. என்ன பாட்டு தெரியுமா? இப்ப நீங்களும் பாட்டு கேட்குறீங்களே தசு புசுன்னு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நெட்டவள்ளி கட்டிக்க வந்த மாப்பிள்ளை கட்டிக்கிட்ட உடனே தான் வெளிநாட்டிலேயே விட்டு வச்சிருக்கிறிய, ஊரை பக்கமே விட மாட்டேங்கிற. பின்ன என்ன திக்கு வைத்தினுசா, வீட்டுல வந்தா கருவாடு நாறுதுன்னா எம்புட்டுக்கும் வரும். அதான் வெளிநாட்டிலேயே கடடான்னு போட்டுட்டேன். கருவாடு என்னைக்கு கமகமான்னு இருக்குன்னு அந்த சொல்றானோ அன்னைக்கு தான் அங்க வரலாம். என்னோட போராட்டம் கூட எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அடியே அதை பற்றி மட்டும் பேசிடாதடி. நீ சொல்கிற ஒரு வெங்காயமும் புரியாது. வாயை முடிக்கிட்டு வந்த வேலையை பாரு. நம்மளே திருட்டுத்தனமாக வேலைக்கு வந்திருக்கிறோம், மாட்டிக்கிட்டோம்னா சோழி முடிஞ்சிச்சு. என்ன பண்றது, எல்லாம் இந்த காசுக்காக தான் அப்படி படாத கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமா, இவங்க தான் காசுக்காக கஷ்டப்படுறாங்க, மீதி எல்லாரும் பணத்துக்காக கஷ்டப்படுறாங்க. என்ன சுகன் செய்யனே. என்ன இருந்தாலும் 100 நாள் வேலையில அட்டையை கொடுத்துட்டு அங்க டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து இப்படி கருவேப்பிலை கொள்ளையில வேலை பார்க்கறது தப்பு தானே. அக்கா, ஏ ராசாமணி அக்கா, இந்த கருவேப்பிலையில அம்புட்டு சத்து இருக்குங்கிறாங்களே, என்னதான் சத்து இருக்கு? என் கண்ணுக்கு பார்த்தா வெறும் பச்சை கலரா தெரியுது. சாம்பார்ல சட்னியில போட்டாலும் எடுத்து நல்லா உதறி வீசி எரிஞ்சிட்டு தான் சாப்பிட்றேன். நீ கருவாட்டு குழம்பு மட்டும்தாண்டி வலிச்சு கட்டிக்கிட்டு நக்கு நக்குன்னு நக்குவ. வேற எந்த குழம்பா இருந்தாலும் நீ ஒழுங்காவே சாப்பிட மாட்டியே. ஐய அப்படி சொல்லாத. சாம்பார்னா தான் எனக்கு அலர்ஜி. மித்தபடி சிக்கனு, மட்டனு, மீன், அதுக்கப்புறம் நண்டு, எறா, அப்புறம் வந்து காடை, கவுதாரி, அது இது எல்லாம் சாப்பிடுவேன். நீ கருவாட்டை மட்டும் சொல்லாத. ஆனால் கருவாடு தான் ஃபஸ்ட்டு இடம். நெட்டவள்ளி, உன்ன மாதிரி நான் யாரையும் பார்த்ததே இல்லடி. ஒரே பிள்ளையோடய போதும்னு இருக்கிற. இந்த கருவாட்டவன் புருஷன் நாறுதுன்னு சொன்னது ஒரு குத்தம்னா அதனால வெளிநாட்டிலேயே வச்சிருக்கிறியே. இன்னொரு பிள்ளை பத்துக்கிற ஐடியாவே இல்லையா அவனுக்கு? என்ன பண்றது திக்கு வைத்தினசா, எங்க அம்மா என் பொண்ணு சைவம், அவ அசைவமே சாப்பிட மாட்டா அப்படின்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. என் மாமியாக்காரிக்கு என் புருஷனுக்கு தெரியாம திருட்டுத்தனமா கொஞ்ச நாள் என் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்பயே என் புருஷன் கண்டுபிடிச்சிரும், நாறுதும்பா. நான் ஏதோ உங்க வீடு சுத்தம் இல்லாம ஏதோ செத்து கிடந்து நாறுதுன்னு எரியாச்சும் புருடா விட்டு அடிச்சு வச்சிருவேன். அப்படி இருந்ததா ஏதோ தப்பி தவறி ஏதோ ஒரு பிள்ளை பிறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மறைச்சி எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? ஏப்ப என்னாலலாம் நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதான் கருவாடு வாங்கி அந்த வீட்டுல வைக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு உடனே வந்தா வெளிநாட்டுல என்ன வரல, வர விட மாட்டேனே. என்னைக்கு கருவாடு கமகமக்குதுன்னு சொல்றானோ அன்னைக்கு தான் வரலாம். அப்புறம் தான் அடுத்த பிள்ளைய பத்தி பேச வைக்கும். என்ன ஒரு அற்புதமான கதை நெட்டவள்ளி கதை. ஏன் நெட்டவள்ளி, நீ ரொம்ப கெட்டவள்ளி நினைச்சேன். வர வர நீ ரொம்ப கேடு கெட்டவள்ளியா போய்கிட்டு இருக்க பாத்துக்க. ராசாமணி அக்கா, கருவேப்பிள்ளைய அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சா முடி நல்லா வளருமாமே. வழுக்க தலையிலே முடி வளருங்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக்கா? ஆமா நெட்டவள்ளி, கருவேப்பிலை, கையாந்தலை, சோத்துக்கத்தாழை, வேப்பலை, அதுக்கப்புறம் மருதாணி, நெல்லிக்காய், வெந்தயம், கருஞ்சீரகம் இதெல்லாம் நல்லா அரைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி, இன்னும் நிறைய இருக்குது. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஏகப்பட்டது இருக்குது. நான் உனக்கு தனியாக ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இல்லை அரைச்சி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு தலைக்கு தேய்ச்சி குளிச்சா வழுக்க தொலையிலேயே முடி வளருமா. அமேசான் காட்டில் கிடைக்கிற அரிய மூலிகையில் இல்லாதது கூட நம்ம நாட்டில் இருக்கிறதுல இருக்குது. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆஹா, இது ரொம்ப நல்ல ஐடியாவே இருக்கே. இந்த பிஸ்னஸ் பண்ணால் கூட நல்ல லாபமாக இருக்கும் போல இருக்கே. என்ன திக்கோ தினுசா, போகிற வழியில் கருவேப்பிலைய போட்டுருவோமா? ஆட வெக்கம் கட்டவளுகளா, ஏண்டி இப்படி அல்பத்தனமா இருக்கிறீங்க? புரோக்கரம்மா ரேவதி, ஓ மூளையே மூளை தான். எப்போ பாரு என்ன தொழில் பண்ணலாம், எப்படி முன்னேறலாங்கிற நினைப்பே தான் இருக்கு உனக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் வேணும். மீதி எல்லாம் ஓசியில் வாங்கிட முடியும், தேங்காய் எண்ணெய் ஓசியில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நெட்டவள்ளி எதுக்கு இருக்கா? அவளுக்கு என்டர்டைன்மெண்ட் தானே முக்கியம். அவளை எங்கே தேங்காய் எண்ணெய் இருக்குன்னு சொன்னால் நம்மளை கொண்டு போய் விட்டுற போகிறா, எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். கருவாப்பையா கருவாப்பையா, கருவாட்டை திங்க போறேன், கலகலப்பா இருக்க போறேனா. கருவாப்பையா கருவாப்பையா. யாருமாங்க கருவேப்பிலை கொள்ளையில கருமாந்திர வேலை பாக்குறது? யாரு? என் கொள்ளையில உங்களுக்கு என்ன வேலை? நாங்க வேலைக்கு வந்திருக்கோங்க. வேலை பார்த்து 2 நாள் தான்
செதுக்கி வச்சிருக்கிறேன். இந்த கொள்ளையில என்னம்மா நீங்க வேலை பார்க்கறீங்க? என்னகிட்ட கேட்காம ஏன் கொள்ளையில உங்களுக்கு என்னம்மா வேலை? என்னங்க சொல்றீங்க? எவனா நல்லா ஏமாத்தி கூட்டு வந்திருக்கான். போங்க வீட்டுக்கு போங்க, முதல்ல கொள்ளைய விட்டு நார அடிச்சுக்கிட்டு. ஐயோயோ, அப்ப என் புரோக்கர் கமிஷன் காசு ஏமாந்துட்டேனா? ஐயா ஜாலி, இப்பதான் என்டர்டைன்மெண்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஹே 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 ஹே. அடி பாவிங்களா, அப்பவே நினைச்சேன் என்னடா சுத்தமா இருக்கிற கொள்ளையில வந்து நிக்கிறேனே, இது தேவையா எனக்கு? என் மாமியா காரிக்கிட்ட கௌரவமா பேசிட்டு வந்தேன். இன்னைக்கு நான் 2 சம்பளத்தோட வீட்டுக்கு வாரேன்னு. ஐயோ, 100 நாள் அட்டையை வேற கொடுத்துட்டு வந்திருக்கிறோமே, அது என்னாச்சுன்னு தெரியலையே. சீக்கிரம் வாங்க போய் பார்ப்போம். வாவ், ஃபேண்டாஸ்டிக். இதுக்குத்தான் தெரிஞ்ச வேலை ஒழுங்கா ஏதாவது ஒரு வேலையை உருப்படியாக செய்யணுங்கிறது. ஆசைப்பட்டா அப்படிதான். அப்போவே சொன்னேன், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதீங்கடின்னு.